காய்ஸ் இங்க ஒரு சின்ன பையன் எறும்பு புத்துகள்லாம் போய் தண்ணி ஊற்றி அந்த எறும்பு புத்துகள்லாம் உடச்சி எறும்புகளெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த சின்ன பையன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எறும்புகள்லாம் சேர்ந்து மொத்தமாக பிளான் போட்டு அவனோட காதில் ஒரு மருந்து ஊத்துறாங்க. உடனே அந்த பையனும் எறும்பு சைஸுக்கு குட்டி ஆயிடுறான். அதுக்கப்புறமா எறும்புகள்லாம் மொத்தமாக சேர்ந்து அந்த பையனை தூக்கிட்டு போய் ராணி கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. ராணியும் சொல்றாங்க, நீ நிறைய எறும்புகளை துன்புறுத்திருக்க, அதனால எறும்புகள் செய்யற எல்லா வேலைகளும் நீயும் இனிமேல இருந்து செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவனும் டெய்லி எறும்புகள் செய்யற வேலைகள் எல்லாத்தையும் செய்யறான். அப்பதான் இவனுக்கு புரிய வருது எறும்புகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா. இப்படிதான் ஒரு நாள் தானி எடுக்கிறது தோட்டத்துக்கு எல்லாருமே போறாங்க. அப்போ மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு குண்டை வந்திருக்கான். இவனை துரத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று பார்த்து அந்த குட்டி பையன் இருப்பான்ல, எனக்கு கொடுத்த மருந்தை அவருக்கும் கொடுத்தீங்கன்னா அவரும் குட்டி ஆயிருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பிளான கொடுக்குறான். கேட்டுட்டு குளவிக்கு மேல உட்காந்து எறும்புகள்லாம் சேர்ந்து அவரோட வாய்க்குள்ளேயே அந்த மருந்து தூக்கி போட்டோன்னே அவரும் குட்டியாகி பயந்து ஓடிடுறாரு. இவன் செஞ்ச நல்ல காரியத்தை பார்த்து எறும்புகள்லாம் சேர்ந்து இவனை பெருசாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் எறும்புகளுக்குலாம் சாக்லேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அந்த பையனுக்கு சூப்பரா புரிய வச்சுட்டாங்க அந்த எறும்புங்க. அந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.